கோழி வளர்ப்புல எல்லாரும் காமனா ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ. கோழியில எத்தன முட்டை அட வச்சாலும் சரி, முக்காவாசி முட்டைக்கு மேல பொரிக்க மாட்டுது. நல்ல ஹேட்சிங் ரிசல்ட் எடுக்க என்னதான் பண்றதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கான வீடியோ தான் இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த ஒவ்வொரு சிறுவிடை கோழிலுமே 20 முட்டைக்கு மேல அட வச்சு, எல்லா கோழிலுமே 100% ஹேட்சிங் ரிசல்ட் இருக்கு. நல்ல ஹேட்சிங் ரிசல்ட் எடுக்க முதல்ல நம்ம ஒரு சரியான பிரீட சூஸ் பண்ணிட்டாலே போதும். 90% ஹேட்சிங் ரிசல்ட் அதுல இருந்தே எடுத்துடலாம். நான் பர்சனலா சஜஸ்ட் பண்றது சிறுவிடை பிரீட் தான். உங்ககிட்ட சிறுவிடை பிரீட் இல்லனாலும் பரவாயில்ல. முட்டையிட்டு அடகாகிற எந்த கோழியா இருந்தாலும் சரி, 100% ஹேட்சிங் ரிசல்ட் எடுக்க ஒரு பேரண்ட் ஸ்டாக் சூஸ் பண்றதுல இருந்து அட வைக்கிற இடத்துல என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்ன்ற வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஒரு தாய் கோழியை எப்படி செலக்ட் பண்ணணும்? நல்ல ஹேட்சிங் ரிசல்ட் எடுக்கணும்னா நம்ம கிட்ட நல்ல தாய் கோழியுமே இருக்கும். 8ல இருந்து 10 கோழிக்கு ஒரு சேவலே போதும். நம்ம எல்லாரும் பண்ற காமன் மிஸ்டேக், கோழியை பார்த்து செலக்ட் பண்ணும். ஏன்னா கோழில இருந்து முட்டை வர போதுன்னு சேவலை பெருசா கண்டுக்க மாட்டோம். ஆனா பிரீடிங் ப்ராசஸ்ல கோழியை விட சேவல் தான் மேஜர் ரோலே பிளே பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு 10 கோழிக்கு ஒரு பிரீடிங் சேவல் இருக்குன்னு வச்சு, நம்ம கிட்ட இருக்க 10 கோழியில 1-2 கோழி வீக்கா இருந்தாலுமே பெருசா எந்த ஒரு இஷ்யூவும் வர போறது இல்லை. அதுவே பிரீடிங்காக யூஸ் பண்ற சேவல் வீக்காவோ இல்ல ரொம்ப வயசான சேவலவோ இருந்தா ப்ரொடக்டிவா பிரீடிங்மே பண்ணாது. இதனால மேக்ஸிமம் முட்டையுமே ஃபெர்டிலைஸ் ஆகாது. ஸோ பிரீடிங்காக ஒரு சேவலை செலக்ட் பண்றப்ப 8ல இருந்து 10 மாசத்துக்குள்ள இருக்க நல்ல ஹெல்த்தியான ஆக்டிவான சேவலா செலக்ட் பண்றப்ப பிரீடிங் ப்ராசஸ்ல ரொம்பவே ப்ரொடக்டிவா, இதனால நமக்கு நல்ல ஃபெர்டைலான முட்டையுமே கிடைக்கும். பிரீடிங்காக யூஸ் பண்ற சேவலை அதிகபட்சம் 2ல இருந்து 3 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சேவலுக்கு வயசாக அதோட ஃபெர்டிலிட்டியுமே கம்மியாகும். அதுவே முட்டையிடுற கோழிங்கன்னா அதிகபட்சம் 2ல இருந்து 2.5 வருஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ 10-12 முட்டையிடுற கோழி 8-7ன்னு முட்டையோட ப்ரொடக்ஷன் கம்மியாகுதோ அப்பவே கோழியுமே சேஞ்ச் பண்ணிடணும். நல்ல பேரண்ட் ஸ்டாக் மெயின்டைன் பண்ணாலே போதும், நல்ல ஹேட்சிங் ரிசல்ட்டுமே எடுத்து. ரெண்டாவது, ஃபெர்டைல் எக்ஸை எப்படி செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது? அடை வைக்கிறதுக்கான முட்டையை செலக்ட் பண்றப்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது முட்டையோட ஷேப்பும் சைஸும். கோழி ஒவ்வொரு நாளும் டிஃபரெண்டான ஷேப்லயும் டிஃபரெண்டான சைஸ்லயும் முட்டை இட்டுதுன்னா அந்த மாதிரி முட்டையை செலக்ட் பண்ணாம இருக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப பெரிய சைஸ் முட்டையில 2 கரு இருக்கிறதுக்கான சான்ஸுமே அது. இந்த மாதிரி முட்டைகளை அடை வைக்கிறப்ப கரு கூடினாலுமே பாதிலேயே இறங்கும். அதுவே ரொம்ப சின்ன சைஸ் முட்டைகளை செலக்ட் பண்றப்ப பெரும்பாலும் பொரிப்பு திறன் இருக்காது. அப்படியே பொரிச்சாலும் நமக்கு வீக்கான சிக்ஸா தான் கிடைக்கும். அடை வைக்கிற முட்டையை செலக்ட் பண்றப்ப எல்லா முட்டையும் ஒரே மாதிரியான ஷேப்லயும் சைஸ்லயும் இருக்கிறப்ப ஹேட்சிங் ரிசல்ட்டுமே நல்லா இருக்கும். இந்த வீடியோல நீங்க பார்த்துட்டு இருக்க முட்டைலாம் நம்ம வீட்ல இருக்க கோழிங்க போட்ட முட்டைங்க தான். பாத்தீங்கன்னாலே தெரியும், எல்லா முட்டையுமே ஈக்குவலான சைஸ்லயும் ஷேப்லயுமே இருக்கும். ஒரு கோழி 10 முட்டை இடுதுன்னா அது ஃபர்ஸ்ட் போட்ட முட்டையை விட கடைசியா போடுற முட்டை சைஸ்ல கொஞ்சம் சின்னதா தான் இருக்கும். நம்ம வளர்த்துட்டு இருக்க கோழிங்க ஹெல்த்தியா இருக்கா இல்லையான்றத அதுங்க போடுற முட்டையை வச்சே சொல்லிடலாம். இந்த மாதிரி ஈக்குவலான சைஸ்ல இருக்க முட்டைகளை செலக்ட் பண்ணி அடை வைக்கிறப்ப நம்ம எதிர்பார்த்த ஹேட்சிங் ரிசல்ட்டுமே எடுத்துடலாம். ஹேட்சிங்காக செலக்ட் பண்ற முட்டைகளை ஃப்ரிட்ஜில்னா மண்பானையில ஸ்டோர் பண்ணி வைக்கிற முட்டையை ஒரு வாரம் 10 நாள்லயே எடுத்து அடை வைக்கிறப்ப அதோட பொரிப்பு திறனுமே நல்லா இருக்கும். ஒரு முட்டையை 10 நாளைக்கு மேல ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப நாளாக கருவுல இருக்க செல்ஸ் எல்லாம் வீக் ஆகி இறந்து போக ஆரம்பிக்கும். இதனால முட்டையில பொரிப்பு திறனுமே கம்மியா. ஸ்டோர் பண்ணி வைக்கிற முட்டையை எந்த அளவுக்கு சீக்கிரமா அடை வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதிகமான ஹேட்சிங் ரிசல்ட்டுமே கிடைக்கும். மூணாவது, ஒரு அடை கோழியை எப்படி சூஸ் பண்றது? 10 முட்டையோ 20 முட்டையோ எந்த கோழிக்கு எவ்வளவு முட்டை அடை வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியா 100% ஹேட்சிங் ரிசல்ட் எடுத்துடலாம். முதல்ல ஒரு அடை கோழியை சூஸ் பண்றப்ப ரீசெண்டா அந்த கோழிக்கு எந்த ஒரு டிசீஸுமே வந்திருக்க கூடாது. ரீசெண்டா டிசீஸ் வந்து ரெக்கவர் ஆன கோழியை அடை வைக்கிறப்ப ஆல்ரெடி அந்த கோழி டிசீஸ் வந்ததுனால கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். அதை நம்ம அடையில வைக்கிறப்ப இன்னுமே வீக் ஆயிடும். அதனால முட்டையை சரியா இன்குபேட்டுமே பண்ண முடியாது. ஒண்ணு கோழி ரொம்ப உடஞ்சு போயிடும், அப்படி இல்லைன்னா ஹேட்சிங் ரிசல்ட் ஒழுங்கா வராது. 20 முட்டைக்கு மேல அடை வைக்க போறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சின்ன கோழியா சூஸ் பண்ணுங்க. நான் சின்னதுன்னு சொன்னது கோழியோட சைஸ் இல்ல, அதோட வயசை சொன்னேன். இளம் கோழிகள்ல அதிகமான முட்டையை லோட் பண்றப்ப அதோட ஃபுல் பொட்டன்ஷியலுமே கொடுத்து இன்குபேட் பண்ணும். இதனால 100% ஹேட்சிங் ரிசல்ட்மே. இதுவே வயசான கோழி வயதான காரணத்தினால ஆல்ரெடி கொஞ்சம் வீக்கா தான் இருக்கும். இந்த மாதிரி கோழிக்கு அதிகமான முட்டையை லோட் பண்றப்ப அவ்வளவு முட்டையை இன்குபேட் பண்ணணும்ன்ற பிரஷர்லயே கோழி இறந்து போறதுக்கு அதிக சான்ஸ். பட் வயசான கோழியில 10ல இருந்து 15 முட்டைக்குள்ள அடை வைக்கிறப்ப அதுல இருந்துமே 100% ஹேட்சிங் ரிசல்ட் எடுக்கலாம். நம்ம எத்தனை முட்டை அடை வைக்கிறோன்றதை விட அதுக்கு எந்த மாதிரியான அடை கோழியை சூஸ் பண்றோன்றது தான் மேட்ரு. வீடியோவோட கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம். நாலாவது, அடை வைக்கிற இடத்துல என்னதான் மெயின்டைன் பண்ணணும்? 100% ஹேட்சிங் ரிசல்ட் எடுக்க கோழி அடை வைக்கிற இடத்துல இந்த 3 விஷயத்தை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டாலே போதும். முதல்ல டெம்பரேச்சர், ரெண்டாவது இம்யூனிட்டி, மூணாவது வென்டிலேஷன். நம்ம முட்டையை இன்குபேட்டர்ல அடை வைக்கிறப்ப இது மூணுமே நம்ம தான் மெயின்டைன் பண்ற மாதிரி இருக்கும். அதுவே கோழியில அடை வைக்கிறப்ப ஹீட்டும் சரி ஈரப்பதமும் சரி கோழியை மெயின்டைன் பண்ணிக்கும். நம்ம கோழியை கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல அடை வச்சாலே போதும், மற்றதெல்லாம் கோழியே பார்த்துக்கும். முடிஞ்ச அளவுக்கு கோழியை இருட்டான இடத்துல அடை வைங்க. வெளிச்சமான இடத்துல அடை வைக்கிறப்ப கோழியுமே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல், தன்னை ஏதாச்சும் உயிரினம் தாக்கிடுமோன்னு கோழியுமே பயத்தோட தான் இருக்கும். கோழியோட நேச்சர் பிஹேவியருமே இதுதான்.
அதனால கோழி முட்டையை இன்குபேட் பண்றதுல ஃபுல் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இருட்டான இடத்துல அடை வைக்கிறப்ப கோழியுமே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பயமும் இல்லாம முட்டையை இன்குபேட் பண்றதுல மட்டுமே ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணும். 100% ஹேச்சிங் ரிசல்ட் எடுக்க ஒரு தாய் கோழியை எப்படி செலக்ட் பண்றது, அதுல இருந்து கிடைக்கிற ஃபெர்டைல் எக்ஸை எப்படி செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, 20 முட்டைக்கு மேல அடை வைக்கிறதுக்கான அடை கோழியை ப்ராப்பரா எப்படி சூஸ் பண்றது, அப்புறம் அடை வைக்கிற இடத்துல என்னெல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு டீடைலா இந்த வீடியோல பாத்துட்டோம். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.